நாம படிச்சது இப்போ இங்க ரியாலிட்டியில இருக்கா? நாம படிச்ச அந்த டெக்னாலஜி வேற, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற டெக்னாலஜி வேற. சி வந்தது, சி பிளஸ் வந்தது, ஜாவா வந்தது, ஒராக்கல் வந்தது. இப்போ பிளாக் செயின் கூட கொஞ்சம் போய்கிட்டே இருக்கு. வேற இன்னும் டெக்னாலஜி எல்லாம் வருது. எத்தனை கத்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ உண்மையாகவே இந்த எண்ணத்துக்கு வலிமை இருக்கா இல்லையா? எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு. அங்க வேணும்னு தவிக்கிறீங்க. வேறு ஒருவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். அவர்களுடைய சர்வாதிகாரத்துக்கும் அந்த கொடுங்கோல் ஆட்சியில் நமக்கு தெரியாமலேயே நாம் இருக்கிறோம். இந்த கல்வி அதுவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். இந்த படிப்பு படித்தா நாளைக்கு எந்த மாதிரி உத்தியோகம் வரும், அதுலேருந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம், இங்கே நம்ம விருப்பம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆட்டு மந்தை தான். எல்லாரும் எங்கே போகிறாங்க, எல்லாரும் என்ன படிக்கிறாங்க, நாமளும் அதுவும் படிக்கணும். இப்போ கூட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு வந்தால் உடனடியாக வேலை. +2க்கு டீச்சராக போனால் 50,000. ஒரு ஐடி படித்த பையன் இன்டர்வியூக்கு போனான். என்னடா உத்தியோகம் வந்துடுச்சான்னு. இல்லை ஆண்டி 60,000 தான் கொடுக்குறேன்னு சொன்னான். ஏன் 60,000 கொடுத்த சேரத்துக்கு என்னடா கஷ்டம்? வருஷத்துக்கு ஆண்டி. ஓ, வருஷத்துக்கு 60,000மா? ஏண்டா அப்போ ஒரு மாதத்துக்கு 5,000 தானே? எங்கள் வீட்டில் சரவணன் மேடிக்க நான் கொடுக்குறேன் 5,000. நீ எங்கள் 10 மணி நேரம் வேலை செய்யணும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரோம். நாம் படித்தது இப்போ இங்கே ரியாலிட்டியில் இருக்கா? நாம் படித்த அந்த டெக்னாலஜி வேற, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டெக்னாலஜி வேற. சி வந்தது, சி பிளஸ் வந்தது, ஜாவா வந்தது, ஒராக்கல் வந்தது. இப்போ பிளாக் செயின் கூட கொஞ்சம் போய்கிட்டே இருக்கு. வேற இன்னும் டெக்னாலஜி எல்லாம் வருது. எத்தனை கத்துக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாமே அவுடேட்டட் ஆகுது. நம்ம மறுபடியும் இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு. அது எந்த துறையில வேண்டுமானாலும், அது மெடிக்கல் ஆகட்டும், சிவில் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், எல்லாமே புதுசா வரப்ப அது தெரிஞ்சுக்கணும். டாக்டர் பொழப்பெல்லாம் இப்போ ரொம்ப அந்த மாதிரி கும்பிடுற காலமெல்லாம் போச்சு. இப்போ பயமாக இருக்குது டாக்டர்ஸ்க்கு. ஏன்னா வரப்போவே எல்லாமே கூகுள் பண்ணிட்டு தான் வராங்க. டாக்டர் இது எதனால இருக்கும்? ஏதாவது கிட்னி ப்ராப்ளமா? டாக்டர் என்ன சொல்ல முடியும்? கூகுள் சொல்கிறதெல்லாம் எது வரைக்கும்? எத்தனை எக்யூப்மெண்ட் வந்திருக்கு. சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பிபி பார்க்குறதுக்கோ உங்ககிட்ட இருக்கிற அந்த டிவைஸ் வேறு மாதிரி இருக்கலாம், டாக்டர்கிட்ட டிவைஸ் வேறு மாதிரி இருக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற டிவைஸை காட்டி அவருக்கு பயன்படுத்த தெரியலன்னா இவருக்கு இது கூட தெரியலப்பா. இந்த மீடியாவை தாண்டி இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லது நடக்குது. ஆனால் எதுவும் நமக்கு தெரியறதில்லை, எதுவும் நமக்கு காட்டுறதில்லை. கவர்மெண்ட் எத்தனையோ நல்ல திட்டங்கள் எல்லாம் இருக்கு. யாராவது பண்ணுறாங்களா? ஏதாவது காட்டுறாங்களா? எங்கே கலவரம் நடக்குது, எங்கே ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த கார் வாங்கினா ஜஸ்ட் 3 செகண்ட்ல அது 350 கிலோமீட்டர் வேகத்தை எடுக்கும். இந்தியாவுக்கு தேவையா? 35 கிலோமீட்டர்லேயே இந்த ரோடில் அது ஓடாது, அதுக்கு மேலே தாண்டாது. அப்புறம் 350 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து என்ன பிரயோஜனம்? ஆக்சிடெண்ட் தான் ஆகும். பைக் ஆக்சிடெண்ட்லாம் பாருங்கள், 80% ஆஃப் தி பைக் ஆக்சிடென்ட்ஸ் ஃபாரின் பைக்ஸ் தான். அது ஏன் இம்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் கொடுக்குறாங்க? அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு திறமை இருக்கா? நாம் சரியாக போனாலும் எதிர்த்த வரப்போகிறவங்களுக்கு இருக்காது. நமக்கு என்ன தோணுது? நாமாவது பரவாயில்லை, கொஞ்சம் தெளிவோடு இருக்கிறோம். எத்தனையோ பேரை கொஞ்சம் தெளிவில்லாதவங்க இருக்கிறாங்க இல்லை, வெகுளிங்க. பாவம், அவங்கெல்லாம் எப்படி தான் வாழ்வார்களோ. நம்ம நிலையுமே அப்படிதாம்மா. நாம் இன்னொருத்தருக்காக பரிதாபப்படுறோம். பரிதாபம் இருக்கிறவர்களே நாமத்தான். அதுக்கப்புறம் எவ்வளவோ ஹிம்சை நடக்குதுன்னு. இதெல்லாம் எப்படி, அதை தாண்டி எப்படி இருக்க முடியும்? அப்படி நாம் அடுத்தவங்களுக்காக வருத்தப்படுகிறோம். நமக்காக நாம் வருத்தப்படணும். இப்போ யூஎஸ்ஏவில் பல நாடுகளில் இருக்கு. அபார்ஷன் பண்ணணும்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும். ஏன் அபார்ஷன் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் உல்லாசமாக இருங்க, நீங்கள் நல்ல உறவில் இருங்க, ஆனால் எனக்கு குழந்தைகள் தேவையில்லை, எனக்கு பிரெக்னன்சி வேண்டாம் என்று நீங்கள் ஒரு எண்ணம் போட்டால் போதும்.
கண்டிப்பாக பிரெக்னன்சி வராது. நம் எண்ணங்களுக்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்கு. எண்ணங்கள் மூலமாக இந்த உடலை நாம் நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். இங்க இன்னொரு சந்தேகம் வரலாம். கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை வேணும் 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 சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே, அப்போ வந்ததா பிரெக்னன்சி? வேண்டாம்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, ஒரு எண்ணத்தை போடுங்கன்னு சொல்கிறீங்க. வேணும்னு நினைக்கிறோம், அது கூட நடக்கலையே. அப்போ உண்மையாகவே இந்த எண்ணத்துக்கு வலிமை இருக்கா இல்லையா? எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு. அங்க வேணும் வேணும்னு தவிக்கிறீங்க. ஆனா சொல்றது எப்படி? இந்த வாட்டியாவது வருமா பார்க்கலாம். நீங்க அங்க கச்சிதமா எங்க சொன்னீங்க? நம்பிக்கையோடு எங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த வாட்டி கண்டிப்பா வந்துடும். எங்க நம்பினீங்க? எல்லாம் நடந்த பிறகு நாங்க நம்பினோம்னு சொல்றது கிடையாது. நம்பினால் தான் அது நடக்கும். நமக்கு எல்லாமே ரிவர்ஸ்ல தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம் உடல் மேல் நமக்கு அந்த கண்ட்ரோல் என்பது இருக்கணும். அதே மாதிரி ஒபேசிட்டி கூட இன்னைக்கு உலக அளவில் இருக்கிற பிரச்சனை பருமன். அதற்காக எத்தனையோ ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கு, எத்தனையோ சர்ஜரிஸ் நடக்குது, அதுக்காக எத்தனையோ மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொண்டிருக்கு. இது எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு தாட் போதும். நான் ஓவர் வெயிட்ல இருக்கக்கூடாது, என் ஹைட்டுக்கும் எந்த வெயிட் இருக்கணுமோ அது இருந்தா போதும் நினச்சிக்கிட்டா ஒரு ஒபேசிட்டி வராது. 5வது டைமென்ஷனுக்கு போனால் நம்ம மாறினா இந்த ஃபிசிக்கல் பாடி டென்சிட்டி என்பது இவ்வளவு இருக்காது. அதாவது இங்கே நாம் 80 கிலோ இருந்தால் 5th டைமென்ஷனில் ஒன்லி 30 கிலோ தான் இருப்போம். அதுக்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. நம்ம எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்களை வைக்கணும், அவங்களுடைய கண்காணிப்பில் நாம் இருக்கணும்னு அதுக்கு வேண்டியது எல்லா இடத்துலையும் கலவரங்கள் நடக்கணும், ஹிம்சை இருக்கணும், யுத்தங்கள் வரணும், நம் கவனம் சிதறணும், நம் எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கணும், நாம் நிம்மதியாக இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய திட்டம். நம்முடைய சாரத்தை அனைத்தையும் அவங்க ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியாமல் நாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து அவர்களுக்கு எல்லா அனுமதியும் தந்து கொண்டிருக்கிறோம். இதை அனைத்தையும் நாம் புரிந்து கொண்டால் பல மாற்றங்களை கொண்டு வரலாம். ஆனால் முதல்ல புரியணும், நாம் இங்கே தான் இருக்கிறோம், இப்படி தான் இருக்கிறோம், ஜெயிலில் தான் இருக்கிறோம். இவை அனைத்துக்கும் வேண்டியது மேலிருந்து வரும் ஒளியை நாம் பெற்றுக்கொள்வது. அதிலேயும் நாம் அன்போடும் அமைதியோடும் இருந்தாக வேண்டும். அந்த அன்பு அமைதி இருக்கும் போதுதான் அந்த ஒளி என்பது நாம் பெற்றுக்கொண்டால் இந்த உலகம் கூட அந்த சேம் வைப்ரேஷன்ல இருக்கும். அங்கிருந்து ஒளி வருது, ஆனா இங்க நான் சரியா இல்லைன்னா அந்த ரிசீவிங் சரியா இருக்குமா? அங்கிருந்து 5G வருது, நம்மகிட்ட 3G ஃபோன் இருந்தால் 5G வருமா? வராது. அதே மாதிரி தான் மை டியர் மாஸ்டர்ஸ், நாம் வேறு ஒருவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். அவர்களுடைய சர்வாதிகாரத்துக்கும் அந்த கொடுங்கோல் ஆட்சியில் நமக்கு தெரியாமலேயே நாம் இருக்கிறோம். அதில் இருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த பூமியும் விடுபட வேண்டும். இவ அனைத்துக்கும் நாம் என்ன செய்யணும்? அன்போடு இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அங்கிருந்து வரும் அந்த ஒளியை பெறணும். எதற்கு நாம் செய்ய வேண்டியது? தியானம். உங்கள் வயது எவ்வளவோ அத்தனை நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். இது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எத்தனை வாட்டி நீங்கள் உட்காருங்களோ உட்காருங்க. முடிந்தால் அகண்ட தியானம் விடாமல் செய்யுங்க. அதாவது 1 மணி நேரம் செஞ்சால் ஒரு 10 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி 4 தடவை செஞ்சீங்க 40. அதுவே நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்தீங்கன்னா முதல் 1 hour 10 பாயிண்ட்ஸ், 2வது 1 hour 10 into 10, நாட் 10 + 10. நீங்கள் தனித்தனியாக செஞ்சால் ப்ளஸ்ஸு, நீங்கள் ஒரே வாட்டி செஞ்சால் மல்டிப்ளை. நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அதாவது 10 watts பல்பு இருக்குது, ஒரு 10 பல்பு கொண்டு வந்து போடுங்க ஒரே இதில், அது வெளிச்சம் வருது. இன்னொரு பக்கம் எல்லாம் கூட்டா 100 watts. ஆனால் 100 watts பல்புக்கு இருக்கிற ஒளி அதில் இருக்கா? அதுவே 100 watts பல்பு போடுங்க, அதுலேருந்து எந்த மாதிரியான ஒரு வெளிச்சம் வருது? பார்க்கறதுக்கு இதுவும் 100 அதுவும் 100 தான். ஆனால் அதில் இருக்கிற வெளிச்சம் இதில் இருக்கான்னா காரணம் என்ன? இதில் ஏன் இல்லை? தனித்தனியாக இருக்கு. கூட்டுனா 100 வருது, இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி தான் முடிந்த வரை லாங் ஹவர்ஸ் நீங்கள் தியானம் செய்யுங்கள். நாம் அனைவரும் வேறொருவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். அதனை மீறி நம்ம இங்கே சுதந்திரமாகி இந்த பூமியும் சுதந்திரம் பெறணும், நாமளும் சுதந்திரம் பெறணும். நாம சுதந்திரம் பெற்றால்தான் பூமி பெறும், பூமி பெற்றால்தான் நாமளும் பெற முடியும். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சிருக்கு. பூமி சுதந்திரம் வந்துடுச்சு, நம்ம பூமி மேலே தானே இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் வந்துடும், அந்த கணக்கு கிடையாது. நம்ம சுதந்திரத்தை நாம தான் பெறணும்.
இன்னொருத்தர் நமக்கு பெற்றுத்தர முடியாது, நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியாது. ஆனால் சொல்ல முடியும். அதனால தான் இதையும் எல்லாமே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். நிறைய நிறைய தியானம் பண்ணுவோம், நிறைய ஆற்றலை பெறுவோம், நிறைய ஒளியை வாங்குவோம், நிறைய ஞானத்தை பெறுவோம். அதற்கு வேண்டிய அனைத்தையும் நாம் செய்வோம். இதற்கு வேண்டியதெல்லாம் ஒன்று நேரத்தை ஒதுக்கணும். வீணாக நம் நேரத்தை எந்த விஷயத்திலையும் நாம் கழிக்கக்கூடாது. முக்கியமாக தைரியமாக இருக்கணும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.